தோழமைகளுக்கு வணக்கம். கலப்பை பதிப்பகம் தொடர்ச்சியாக இந்த புத்தக மதிப்புரை கூட்டங்களை, அறிமுக கூட்டங்களை மிக அக்கறையோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையிலேயே ஊக்கமளிக்கிறது. கடந்த வாரத்தில் ஒரு 15-20 நாள் இருக்கும். அந்த சமயத்தில் தொடர்பு கொண்டிருந்தார் தோழர் ராமசாமி அவர்கள். அதில் அண்மையில் ஏதாவது ஒரு திறனாய்வு நூல் பற்றி நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, எதை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மணிமேகலை தொகுப்பு அந்த சமயத்தில் வாங்கியிருந்தேன். அதனால் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. ஏன் அப்படின்னா, இந்த இலக்கிய மாணவர்களுக்கு தெரியும், பொதுவாக மணிமேகலை அப்படிங்கிற ஒரு காப்பியம் அப்படிங்கிறது பொதுவாக தெரியும். அது பெருங்காப்பியங்களில் ஒன்று அப்படிங்கிற ஒரு இதெல்லாமே தெரியும், அது படிச்சிருப்போம். ஆனால் பொதுவாக இலக்கிய மாணவர்கள் அல்லாமல் பொது சமூகத்தில் இந்த மணிமேகலையினோட உடைய இடம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், சிலப்பதிகாரத்தை விட மிக மிக குறைவு தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். சிலப்பதிகாரத்துக்கு இருக்கிற இடம் மணிமேகலைக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணம், பெரிய அதில் ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத அதை படிக்கிறவங்க உணர முடியும். குறிப்பாக இந்திய தத்துவத்தினுடைய பின்னணியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு மணிமேகலை காப்பியம் உண்மையிலேயே ஒவ்வாமையோடு தான் அதை எல்லாருமே அணுகிறாங்க. பல முற்போக்கு பேசக்கூடியவர்கள் கூட மணிமேகலையை அவ்வளவாக கொண்டாடவில்லை. குறிப்பாக திராவிட இயக்கங்கள் சிலப்பதிகாரத்துக்கு கொடுத்த இடத்தை மணிமேகலைக்கு கொடுக்கவில்லை. தனித்தமிழ் இயக்கம், திராவிட இயக்கம், பொதுவுடைமை இயக்கங்கள் கூட அதுக்கான இடத்தை கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு உண்மை அரசியல் அதில் இருக்குது அப்படின்னு நான் உணர்கிறேன். ஆனால் அது பேசியிருக்கக்கூடிய செய்திகளை தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் கை கொண்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் அதுக்கான விவாதம் இங்கே முன்னெடுக்கப்படலை அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா, பத்தினி மரபு அப்படிங்கிறத நம்ம சிலப்பதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பெண்களை ஒரு ஒன்றா அடிமைகளாக வைப்பது, அல்லது இல்லைன்னா ஒன்றாக பத்தினி அப்படில்லது கடவுளுங்கிற ஒரு நிலைக்கு உயர்த்திறது அப்படி இருக்கும். அப்போ ஒரு பெண்ணை ஒரு புரட்சிக்கு உரிய ஒரு ஆளாக, அல்லது சக மனுஷியாக, அவளை ஒரு மாற்றத்துக்குரிய ஒரு கருவியாக பார்க்கறது அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். நம்முடைய தொன்மங்கள் அப்படியான இடத்துல தான் இருக்குது. அதிலிருந்து ஒரு மாற்று இடத்தை கொண்டு இருப்பதாக இந்த மணிமேகலை காப்பியம் உணர்வதை நான் பார்க்குறேன். அந்த வகையில் மார்க்ஸ் எழுதிய நெஞ்சில் கனல் மணக்கும் பூக்கள்ங்கிற தொகுப்பு, மணிமேகலை 2 தொகுதிகளாக வந்திருக்கு, கட்டுரைகளினுடைய தொகுப்பு. அது குமுதம் இதழையும் தீராநதியிலையும் 2017 22 வரைக்கும் வந்திருக்கக்கூடிய கட்டுரைகளினுடைய தொகுப்பாக அது இருக்குது. இப்போ அண்மையில் இந்த புத்தக கண்காட்சியில் வந்திருக்கு. குறிப்பாக ஏன் இந்த புத்தகத்துக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா, அடிப்படையில் மணிமேகலையின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்குது. எனக்கு உண்மையிலேயே சிலப்பதிகாரத்தை காட்டிலும் மணிமேகலையின் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. அது காரணம், கடந்த ஆண்டு என்னோடய வாழ்நாளில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் நான் பார்த்தேன். கொல்கத்தா போயிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களை பார்ப்பதற்காகவும், அதே போல் பிஹெச்டி தீசஸ் சப்மிட் பண்ணியிருந்த, ஆய்வேடு சமர்ப்பித்திருந்த ஒரு காலகட்டத்தில் அது உண்மையிலேயே மனதுக்கு அது ஒரு வழியை கொடுத்த நேரம். சரி, பயணங்கள் போகிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த பகுதிகளுக்கு போயிருந்தேன். புத்தகையா கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ உண்மையிலேயே புத்தருக்கு கிடைத்த காட்சிகளைப் போல் எனக்கும் சில காட்சிகள் கிடைத்தது. அது உண்மையிலேயே பெரிய சோகமாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். அது பார்க்கும்போது கொல்கத்தாவிலிருந்து காசி போயிட்டு அங்கேருந்து நண்பர்கள் மூலமாக புத்தகையா போகிறதான் திட்டம். அப்போ போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே கொல்கத்தாவிலேருந்து காசி போகிறது வழியில் நான் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டேன். தனியாக ஒரு கவரெலாம் வச்சு வாங்கிட்டு போயிட்டேன். அப்போது எனக்கு வடநாட்டு உணவு முறைகள் பெரிதாக பழக்கம் இல்லாததுனால அது கொஞ்சமாக தான் சாப்பிட முடிஞ்சுது. அப்படியே அதை கவரில் கட்டி அப்படியே குப்பை தொட்டியில் கொண்டு போய் வச்சுட்டேன். என்னால் அது சாப்பிட முடியல அப்படின்ட்டு அதை கொண்டு போய் வச்சுட்டேன். நான் போயிட்டு இருந்த அந்த பெட்டியில் ஒருத்தர் கதவு ஓரத்துலேயே உட்காந்துட்டு வந்திருந்தார். படி ஓரத்துலேயே உட்காந்துட்டு வந்தார். ரொம்ப நேரமாக ஒரு சோர்வாக சுருண்ட மாதிரி உட்காந்துருந்தார், படுத்திருந்தார். கொஞ்சம் நேரம் படுத்திருந்தார், அப்புறம் எந்திரிச்சு உட்காந்துருந்தார். நான் அந்த சாப்பாட்டை குப்பை தொட்டியில் போடுறத பார்த்துட்டு இருந்தவர் கொஞ்சம் நேரம் கழிச்சதையும் நான் இடமெல்லாம் போய் பிடிச்சி உட்காந்ததுக்கப்புறமா அவர் அந்த குப்பை தொட்டியில் இருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டு பையை பிரித்து எடுத்து உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தார்.
அவர் சாப்பிட்றத பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே வலியாக இருந்தது. சாப்பிட்டு ஒரு 2, 3 வேளைகள் சாப்பிடாம இருந்திருப்பார் அப்படின்னு தான் தோணுச்சு. அவருடைய அந்த பசியை பார்க்கும்போது, அவர் உண்ணும் உணவு முறையை பார்க்கும்போது இது ஒரு மனதுக்கு வருத்தமாக இருந்தது. அப்புறம் தண்ணி இல்ல அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, பைப்பில புடிச்சு குடிச்சிட்டு இருந்தாரு. அந்த காட்சிகள் உண்மையிலேயே இன்னுமே மறக்க முடியாத ஒரு காட்சி. 2வது அங்க காசியில இறங்குனதையும், ஒரு நாள் கழித்து புத்தகயா போயிருந்தோம். அது சரியான ஒரு வெயில் காலம். மிகவும் அந்த போற வழி பார்த்தோம்னா, அவ்வளவு வறுமையில் இருக்கக்கூடிய அந்த நகரம். ஆனா புத்த கயாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த புத்தர் ஞானமடைந்த அந்த மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல கிலோமீட்டருக்கான இடங்கள் வெளிநாடு, குறிப்பாக நேபாளம், மியான்மர், பூட்டான், தாய்லாந்து, ஜப்பான், சீனா போன்ற நாடுகளில், புத்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே அரசினுடைய உதவியோடு கட்டடங்கள் கட்டியிருக்காங்க. பிரம்மாண்டமான குளிர் சாதன வசதியோடு அந்த அறைகள் கட்டப்பட்டு பிரம்மாண்டமாக இருந்தது. அதுக்கு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு வட்டம் வரைஞ்சோம்னா, அதை ஒரு வட்டத்தில் அந்த புத்தர் ஞானம் பெற்ற இடம் இருக்குது. இன்னொரு வட்டத்தில் அரசாங்கங்கள் கட்டி இருக்கக்கூடிய புத்த நினைவாலயங்கள் இருக்குது. இன்னும் 1 கிலோமீட்டர் அந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மிகவும் வறுமைக்குள்ளாகி இருக்கக்கூடிய அந்த பூர்வகுடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. வீடுகள் முழுக்க சுண்ணாம்போ அல்லது சிமெண்ட் பூச்சோ பூசாத, அல்லது மண் பூச்சே பூசாமல் மாட்டு சாணத்தை வரட்டியாக ஒட்டி செவுத்துல வைத்திருக்கக்கூடிய ஊர்கள் தான். இன்னும் மின்சார வசதி இல்லாது, குடிநீர் வசதி இல்லாமல், சுகாதாரமற்ற முறையில் இருக்கக்கூடிய கிராமங்களை பார்க்க முடியுது. அவ்வளவு வறுமை நிறைந்த கிராமம். அப்போது அந்த பகுதி நினைவிடம் அவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்கிறது, இன்னொரு பகுதி வறுமையோடு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அப்போ புத்தர் உருவாகிய ஒரு காலகட்டம் இன்னும் அது மாறாமல் அப்படியே இருக்குது, வரலாற்றில் இருக்குது அப்படிங்கிறது அது பெரிய சோகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல மணிமேகலை அப்படிங்கிறது ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, நான் அந்த ரயில் தொடர்வண்டி பயணத்தில் பார்த்த அந்த காட்சி, பசி அப்படிங்கிறது ஒரு பெரிய கொடிய நோயாக இருக்குது. ஏன்னா அது சில மணிமேகலையில் அப்படி தான் அதை வந்து சீத்தலை சாத்தனார் வர்ணிக்கிறார். பசிய பிணியாக, நோயாகத்தான் அவர் வந்து காட்சிப்படுத்துகிறார். இன்னும் ஒரு அழகான ஒரு சொல் போடுறாரு, இலக்கியத்தன்மையோடு நம்ம அது பார்த்தோம்னா ஆணைத்தீ அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பெரிய பசி, யானையினுடைய வயிறு பெரியது, யானைக்கு பசி ஏற்பட்டால் எப்படி இருக்கும், வயிறு தீ போல கொழுந்து விட்டு எரிய, அந்த மாதிரி மனிதருக்கான பசியும் அவருக்கு சொல்கிறாரு. அப்போ உயிர்களுக்கான பசிங்கிறது அதை ஆணைத்தீ அப்படின்னு வர்ணிக்கிறாரு. அப்போது இந்த பசி பிணியை போக்குறதுக்காக ஒரு பெண்ணை, குறிப்பாக கணிகை குலத்தில் பிறந்த, அதாவது ஒரு நாட்டிய மரபில் பிறந்த அதாவது வெளிப்படையாக சொல்லணும்னா வேசிகள் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இன மரபில் இருந்து வந்த ஒரு பெண்ணை ஒரு காப்பிய தலைவியாக மாற்றியது அப்படிங்கிறது அது பெரிய புரட்சி அப்படின்னு சொல்லணும். எப்படியான காலத்திலிருந்து அப்படி ஒரு புரட்சி நிகழுது அப்படின்னு சொன்னால், பெண்களை பத்தினியாகவும் கற்புடையவளாகவும், அது பெண்களுக்கே கற்பு உடையது அப்படின்னு சொன்ன காலத்திலையும், பெரிய பெரிய அரசுகள் உருவாகி கொண்டிருந்த காலத்தில், குறிப்பாக கங்கை சமவெளியிலையும் இங்கே காவிரியை ஒட்டியும் இங்கே பெரிய பெரிய அரசுகள் உருவான ஒரு காலத்தில், நிலவுடைமை சமூகம் உருவான காலத்தில், செல்வ உற்பத்தி அதிகமாகி உபரிங்கிற ஒன்று அதிகமான ஒரு காலத்தில் வரலாற்றில் பசி அப்படிங்கிற ஒன்று வந்து உருவாகுது. ஏன்னா இனக்குழு சமூகத்தில் உணவு, இடமோ அல்லது ஏதோ இருந்தாலும் அனைவருக்குமானதாக இருந்தது. நம்ம தேடுதல், நம்மளுடைய வேட்டையின் காரணமாக தேடி அதை உணவை நம்ம எல்லாரும் பகிர்ந்து உண்ட ஒரு காலம் இருந்தது. அப்படி இருந்த காலம் போய் பசி அப்படிங்கிறது வரலாற்றில் ஒன்று உருவாகுது. ஏன் அப்படின்னா, உபரி உற்பத்தி அப்படிங்கிறது ஒன்று உருவாகும் போது உண்மையிலேயே அது வந்து வறுமை உருவாகுது. வறுமையின் காரணமாக பசி ஏற்படுது. அப்போ பொருட்கள் தேடுவது, பொருட்களை வைத்து கொண்டு உணவை உற்பத்தி செய்வது அப்படிங்கிறது உருவாகுது. அப்போது இந்த உபரி உற்பத்தியின் காரணமாக வரலாற்றில் பசி அப்படிங்கிறது ஒன்று வருது. அப்போ இந்த பசியை போக்கக்கூடிய இடத்துல மணிமேகலை அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை படைத்து, அதில் குறிப்பாக அப்பா யாருன்னு தெரியாது, ஆனால் அம்மா வந்து ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறந்தவள், அவளுக்கு இருவருக்கும் தகாத உறவில் பிறந்ததாக, அதாவது இந்த சமூகம் சொல்லக்கூடிய அந்த தகாத உறவில் பிறந்ததாக சொல்லப்படக்கூடிய ஆபுத்திரன் என்ற ஒரு இளைஞனுடைய முற்பிறப்பில் அவன் கையில் அட்சய பாத்திரம் இருந்தது. அவன் அந்த அட்சய பாத்திரத்தினுடைய தன்மை அல்ல குறையாத சாப்பாடு வந்து கொண்டே இருக்கும். அதுதான் அதனுடைய சிறப்பு.
அது இந்த பிறவியில் மணிமேகலையினுடைய கையில் கிடைக்குது. அப்போ அந்த மணிமேகலை அனைவருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போகிறான். அப்போது இப்படி ஒரு விமர்சனம் வருது, பௌத்தத்தின் மேலே ஒரு விமர்சனம் வருது. அப்போ பௌத்தம் வந்து உழைக்காமல் உணவை பிச்சை எடுத்து உண்ணக்கூடிய இடத்துக்கு கொண்டுட்டு போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும். அப்போ அடிப்படையில் பசியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவை கொடுப்பதுங்கிறது மிகவும் அடிப்படையானது. ஏன் அப்படி ஒன்று உருவாகுது, உணவை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல பசியை போக்கணும், இந்த பசிக்கான காரணங்களை தெளிவிக்கணும், அப்புறம் அதன் மூலமாக அறிவுரைகளை அறத்தை வந்து போதிக்கணும், அப்புறம் இந்த மாதிரியான இந்த துயரகரமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிகளை கொடுக்கணும். அதுதான் பௌத்தத்தினுடைய அடிப்படை. அப்போது இந்த வரலாற்றில் அப்போ பசி அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ அந்த காலம் வரைக்கும் மணிமேகலை வரலாற்றில் எப்படி இருந்தது, மணிமேகலை இருந்த காலத்துலேயும் சரி, மணிமேகலை எழுதப்பட்ட ஒரு சில நூற்றாண்டுகள் கழித்து மணிமேகலைங்கிற ஒரு காப்பியத்தை படிக்கவே முடியாத அளவுக்கு அதை மறைத்த ஒரு காலகட்டம் இருந்தது. குறிப்பாக நம்ம பெரும் பெரும் புலவர்கள், பெரிய சைவ புலவர்களை நம்ம கொண்டாடுற இந்த தமிழ் மரபு ஒரு காலத்தில் தமிழை ஒரு சைவ வயப்பட்டதாக மாற்றுது. ஏன்னா நமக்கு முழுக்க தமிழ் இலக்கிய வரலாற்று நெடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைதீக மரபுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அதாவது வைதீகம் அவைதீகம் நம்ம பிரித்தோம்னா அதில் அவைதீக மரபுக்கு முக்கியத்துவம். அந்த அவைதீக மரபில் தான் அந்த சிரமண மதங்கள் வருகின்றன. அதில் பௌத்தமும் சமணமும் இங்கே பெரிய செல்வாக்கு செலுத்தி இருந்த ஒரு காலகட்டம். சிலர் வரலாற்று ஆய்வாளர்கள் சிலர் சொல்கிறார்கள் அது எழுத்துக்களிலிருந்து, தமிழ் எழுத்துக்களிலிருந்து இலக்கணங்கள் முதல் கொண்டு சமணர்கள் உருவாக்கினார்கள் அப்படிங்கிற கருத்து உண்டு. ஆனால் அதில் விவாதங்களும் இருக்கிறது. அப்போது இந்த சமணர்கள் உருவாக்கிய சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், பௌத்தர்கள் உருவாக்கிய மணிமேகலை போன்ற காப்பியங்களை, இலக்கியங்களை எல்லாம் படிக்கக்கூடாது, சங்கிலக்கியம் உட்பட படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மறைத்தொழிக்கக்கூடிய ஒரு வேலை, தணிக்கை செய்யக்கூடிய வேலை இருந்தது. குறிப்பாக மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அறுவகை இலக்கணம் எழுதிய சுவாமிநாத தேசிகர், தண்டபாணி தேசிகர், அப்புறம் சிவஞான முனிவர் போன்றவர்கள் எல்லாம் அதற்கு பெரிய தடைகளை செய்திருக்கிறார்கள். கச்சியப்ப முனிவர் கூட தன்னுடைய மாணவர்கள் சமண சமயத்தின் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து தணிகை புராணத்தை எழுதுகிறார். அப்போ இப்படியான ஒரு தணிக்கை செய்யப்பட்ட ஒரு காலத்தில் மணிமேகலை பதிப்பிக்கப்படாமல் இருக்குது. அப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் இருந்து வெளிவந்ததுக்கு பிறகுந்தான் உவேசாவே மணிமேகலையை பதிப்பிக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. மணிமேகலையை பதிப்பித்தாலும் கூட அவருக்கு மணிமேகலை வாசிப்பதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லாமல் தான் இருந்தது அந்த காலகட்டம். ஏன்னா அதனுடைய மொழி நடை மிகவும் கடினமானது. குறிப்பாக கலைச்சொற்களை அதிகமாக பயன்படுத்தி இருந்த காலகட்டத்தில் அவர் அதுக்கான விளக்க குறிப்புகளை பெரிதும் எழுதாமல், குறிப்பாக பிற்பகுதிகளில் எழுதாமல் அப்படியே வந்து பதிப்பிக்கிறார். ஏன்னா அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு, இதை என்னால் வாசிக்க இயலவில்லை, இந்த பகுதிகளை இருந்த வண்ணமே பாடங்களை நான் அப்படியே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொடுக்குறாரு. அப்போ இப்படியான ஒரு காலகட்டத்தில் மணிமேகலை அச்சேரி வருது. அச்சேரி வரக்கூடிய காலத்தில் நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் பொது உடைமை இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் எல்லாம் பிற்காலத்தில் ஒரு அரசியலை நோக்கி வருகின்றன. அப்போ தான் நமக்கு சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்கள் எல்லாம் நமக்கு இங்கே விவாதத்துக்கு வருது. அதாவது தமிழ்நாடுங்கிற அந்த ஒரு ஓர்மைக்குள்ள தமிழ்ங்கிற ஒரு உணர்வை, தமிழருங்கிற உணர்வை எழுப்பக்கூடிய இடத்துல இவைகள்லாம் வருது. ஆனால் அதுலேயுமே கூட மணிமேகலையினுடைய இடம் பின்தங்கி தான் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கான காரணங்கள் தான் முன்னது சொன்னது போலவே, அது ஒரு கணிகையர் குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணை ஒரு புரட்சி காப்பிய நாயகியாக காட்டியது. ஏன்னா ஆண்களுக்கான இடங்கள் தான் இலக்கியத்தில் இருக்குங்கிறத தாண்டி பெண்களை முதன்மையாக படைத்தது. அதுலேயும் குறிப்பாக கணிகையர் குலத்திலிருந்து ஒருத்தங்களை படைத்தது. குறிப்பாக பௌத்த சமயத்தை சார்ந்தவர்களை முதன்மைப்படுத்தியது. அதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இதை வந்து மார்க்ஸு அதை எடுத்து இந்த சமயத்தில், குறிப்பாக இந்த காலகட்டத்தில் முன்வைத்து கட்டுரையாக எழுதியிருக்கிறது இன்றைக்கி குறிப்பாக வரலாற்றில் பேசப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இதில் நான் சில ஆய்வுகள் பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு, சில ஆய்வுகளை தரவாக எடுத்துக்கிறாரு. அந்த ஆய்வுகள் பற்றியும் நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு புதிய ஆய்வுக்கான களங்களை அவர் திறந்து வைத்திருப்பதாக தோன்றுகிறது. ஏன் அப்படின்னா மணிமேகலை அப்படிங்கிற அந்த சொல்லு இருக்குங்க இல்லையா, அது வந்து கோவலனுடைய முன்னோருடைய குலமுதல் தான்.
அதாவது குலதெய்வமாக மணிமேகலை வழிபடப்பட்டிருக்கிறார். ஒரு காலத்தில் கோவலனுடைய முன்னோர்கள் பொருளை தேடிக்கொண்டு கடல் வழியாக, ஏன்னா அவங்க வணிக குடும்பத்தை சார்ந்தவங்க, தேடிக்கொண்டு பூம்புகார் நகரத்தை அடையும் பொழுது கடல் கொள்ளையர்களால் அவங்க கைப்பற்றப்படுறாங்க. படகுகளை உடைத்து கொண்டு இதெல்லாம் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ கோவலன் என்னுடைய தாத்தா தண்ணீரில் மிதந்து கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் மணிமேகலா தெய்வம் தான் அவரை கரை சேர்த்தியதாக சொல்லப்படுது. இந்த தொன்மம் வந்து தமிழில் இல்லை. இந்த தொன்மம் நமக்கு தமிழில் சாத்தனார் கொண்டு வர்றாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி பாலி இலக்கியங்கள்லையும் அதுக்கு பின்னாடி சிங்கள இலக்கியங்கள்லையும் கூட மணிமேகலா தெய்வத்தை பற்றிய குறிப்புகள் இருக்குது. குறிப்பாக ஜாவா தீவிலையும் கூட மணிமேகலை வழிபாடு இன்னைக்கு தொடர்ச்சியாக இருப்பதை வந்து குறிப்பிடுறாரு அவர். அப்போது மணிமேகலை அப்படிங்கிற அந்த தொன்மத்தை நம்ம வைத்து பார்க்கும்போது மணிமேகலைங்கிற அந்த கடவுள் வழிபாடு அல்லது பௌத்தம் வந்து பரவி இருக்கக்கூடிய இடங்களாக நமக்கு ஜாவா, சுமித்ரா தீவுகள், அப்புறம் இலங்கை, பர்மா, தாய்லாந்து, கம்போடியா, சீனா, அதே போல் ஜப்பான் போன்ற நாடுகளில் பௌத்தம் பரவி இருக்குது. அப்போ இது என்ன இருக்குன்னா தென்கிழக்காசிய நாடுகள் முழுக்க பரவி இருக்கிறதுனால அப்போது தென்கிழக்காசிய நாடுகள் முழுக்க இருக்கக்கூடிய பௌத்த பரவலை அதனுடைய பின்னணிகளோடு அதனுடைய வரலாற்று பின்புலத்திலிருந்து குறிப்பாக அது பயன்படுத்தக்கூடிய தொன்மங்கள், அது பௌத்தத்தினுடைய அழகே என்னன்னா எந்த நிலத்துக்கு போகுதோ அந்த நிலத்தினுடைய அறிவு மரபுகளையும் அதனுடைய நிலவியல் பருவகால சூழ்நிலையெல்லாம் உள்ளடக்கி அந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு சமயமாக மாறும். அதுதான் அதனுடைய அழகியல். அப்போது அதனுடைய தன்மைகளை நம்ம வந்து ஆய்வு செய்ய முடியும் அப்படிங்கிறத 2 வெளிநாட்டு அறிஞர்கள் ஆய்வு செய்திருக்கிறாங்க. குறிப்பாக பவுலா ரிச்மேன் என்பவரும் அதே போல் அனேகி மேனியஸ் என்பவரும் இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அது அவர் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான சொல் வந்து தெற்காசிய பௌத்த வெளி அப்படிங்கிறத ஆனேமோனியஸ் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. அதே போல் தென்னிந்திய தென்கிழக்காசிய இலக்கிய பண்பாட்டு வெளி என்று சொல்லி சில்வேயின் லெவி என்பவர் சொல்கிறார். அப்போ இந்த 2 கூறுகளை நாம் எடுத்து வச்சுட்டு அந்த கலைச்சொல்லை வைத்து கொண்டு அது ஒரு கருத்துருவாக நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஒரு புதிய ஆய்வுக்கான களம் வந்து அதில் தோன்றும். அதை வந்து இவர் விரிவாக எடுத்து பேசுகிறாரு. அதுக்கு மணிமேகலா தெய்வம் அப்படிங்கிறவ பல இடங்களில் எப்படி இருக்கா அப்படிங்கிறத அவர் எடுத்து சொல்கிறாரு. அப்போ இந்த ஓர்மை வந்து முக்கியமானது. குறிப்பாக பாலி தான் பௌத்தத்தினுடைய முக்கியமான மொழி, அலுவல் மொழியாக, அதிகார மொழியாக இருந்தது அப்படிங்கிறத தாண்டி இங்கே தமிழையும் அதோட வந்து இணைக்கிறார். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பௌத்தம் இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே இந்த நிலத்தினுடைய ஒரு அழகு என்ன அல்லது இந்த நிலத்துக்கான இயல்பு என்ன அப்படிங்கும் பொழுது இது தமிழ் சார்ந்த வாழ்க்கை தான் முக்கியமானது. அப்போ தமிழை உள்ளடக்கிய ஒரு பௌத்த வெளி உருவாகிறதுனால அப்போ தமிழை ஒரு தென்கிழக்காசிய நாடுகளில் ஒரு முதன்மையான ஒரு மொழியாக அவர் கட்டமைக்கிறார் அப்படிங்கிறத சாத்தனார் செய்யக்கூடிய ஒரு புதிய முயற்சி அப்படிங்கிறத மார்க்ஸ் வந்து எடுத்து காட்டுறார். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சில கலை சொற்களை எல்லாம் உருவாக்குறாரு. அதாவது காட்சி, அனுமானம், இந்த மாதிரியான சொற்களை உருவாக்குறது. இது எல்லாமே பௌத்த கலை சொற்களை, அதாவது பாலி மொழியில் அல்லது வடமொழியில் இருக்கக்கூடிய சொற்களை வந்து தமிழுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சீத்தலை சாத்தனார் ஒரு புதிய முயற்சியை செய்கிறதா அவர் வந்து காட்டுறாரு. அப்போது இந்த பகுதிகளையெல்லாம் நம்ம ஒரு புதிய ஆய்வுகளுக்கான ஒரு களமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுது. அடுத்தது மணிமேகலை வந்து பேசக்கூடிய இடத்துல ஒரு பிரதி தான், ஆனால் அது 2 விதமான பிரதிகளை உருவாக்கிட்டே இருக்கு ஒரே நேரத்தில். அதுக்கு ஒரு உதாரணமாக வந்து நம்ம சொன்னோம்னா ஆபுத்திரனை பற்றி பேசக்கூடிய இடம். ஆபுத்திரன் அவன் வந்து பௌத்தத்தினுடைய அறங்களை பேசக்கூடிய இடத்துல அவன் வந்து இருக்கிறான். கூடவே வந்து வைதிகத்தை எதிர்க்கக்கூடிய செய்தி அதனோடவே ஒரு ஊடலைத்தன்மையாகவே அது இணைந்து கொண்டே இருக்குது. அப்போ ஒரு பிரதி என்ன செய்யுதுன்னா பௌத்த அறத்தை சொல்லக்கூடிய வேளையில் மறைமுகமாகவோ அல்லது சில இடங்களில் வெளிப்படையாகவோ வைதிக சமயத்துக்கு எதிரான ஒரு எதிர் மனநிலையை உருவாக்கக்கூடியதையும் செய்யுது. அப்போ ஒரு பணுவல் 2 வேலைகளை செய்யுது. பௌத்தத்தை பரப்புகிறது, இன்னொன்று வைதிகத்தை எதிர்க்கிறது. அப்போ இரட்டை பிரதித்தன்மை வந்து அதுக்குள்ளே இருக்கிறத பார்க்க முடியுது. அதையும் அவர் வந்து தொட்டு காட்டுறாரு இந்த நூலில். அப்போ இந்த மாதிரியான சில இடங்கள் ஒரு புதிய ஆய்வுக்கான களங்களை ஏற்படுத்தி தருது. அப்புறம் மணிமேகலையினுடைய கடினத்தன்மைக்கான ஒரு காரணமாக அவர் முன்வைக்கிறது என்னென்னா, சிலப்பதிகாரத்தில் இருக்கிறத விட மணிமேகலையில் அதிகமான கிளைக்கதைகள் இருக்குது. குறிப்பாக 16 கதைகள் உட்கதைகள் இருக்கிறதா சொல்கிறாரு. அப்போ ஒரு சின்ன கதை, அதாவது குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக உரையாடல் செய்துகிட்டே இருப்பாங்க. பெண்களுக்கான இடம்ங்கிறது நீண்டதாக வந்து இருக்குது. காயசண்டிகை வருவாங்க,
ஆதிரை இருப்பாங்க, அப்புறம் உதயகுமாரனுடைய அம்மா இருப்பாங்க, அரசமாதேவி இருப்பாங்க, அதே போல் மாதவி, வசந்த மாலை, அதே போல் கண்ணகியும் இடையில வந்து வருவாங்க. கண்ணகி வந்து மணிமேகலைக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடங்கள் இருக்குது. அதே போல் சித்ராவதி வந்து பேசுவாள். இப்படி பல பெண்கள் அதில் வருவாங்க. அப்புறம் பூதங்கள் பார்த்திங்கன்னா கந்திப்பாவை வரும். அதே போல் இன்னும் மணிமேகலா தெய்வம் வந்து பேசும். இப்போ இது மாதிரி பெண்களுக்கான இடங்கள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இங்கே இந்த இடத்துல கூட பெண்களுக்கான இடத்த சொல்லும்போது கூட பாத்திரங்கள் எப்படி இருக்குன்னா, பெண்களை வந்து சங்க இலக்கியங்களோ அல்லது மற்ற இலக்கியங்கள் நீங்களாம் பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய உடலை, பின்னாடி வந்த சித்தர் இலக்கிய பாடல்கள் கூட பெண் உடல்களை வந்து ஒரு அழகுக்குரியதாக ஒன்றும் அல்லது ஆண்களை வந்து அது மயக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்ணியம் பேசக்கூடிய வெளி இன்னைக்கு உருவாகிறதுனால நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மிகவும் கொச்சையானதாக இருக்கும். முழுக்க முழுக்க அது ஒரு பாலியல் சார்ந்த நுகர்வாக பெண் உடலை வந்து காட்டுவாங்க. ஆனால் மணிமேகலை எப்படி காட்டுது அப்படின்னா, இந்த உடல் அப்படிங்கிறது அழிவுக்குரிய ஒன்றாக வந்து இருக்குது. இந்த உடல் வந்து நிலையற்றதாக இருக்குது. அப்போ இந்த உடலை நீங்கள் வந்து அது ஒரு நுகர்வாக பார்க்கறதுக்கு இல்லாமல் அழியக்கூடிய உடலாக அது வந்து காட்டக்கூடியதாக இருக்கும். அப்போ அழகை வந்து பெண் உடல் அழகியல் அப்படிங்கிறத வந்து இது ஒரு மாற்று அழகியலாக முன்வைக்கக்கூடியதை பார்க்கலாம். அதுக்குள்ளேயே என்ன ஆகுனா, இளமையும் இந்த இளமையும் இந்த அழகும் வந்து நிலையற்றது, இது வந்து மாறிக்கொண்டே இருக்கும், இந்த உடல் வந்து அழியக்கூடியது, இதன் மேலே எதுக்கு மோக வேண்டியிருக்கு அப்படின்னு உதயகுமாரனுக்கு காய செண்டிகை வடிவில் இருந்து மணிமேகலை சொல்வதாக பாடல் வரிகள் வரதை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போது பெண் உடலை சித்தர் பாடல்கள் நம்ம பார்த்தோம்னா, சித்தர் பாடல்கள் முற்போக்கு பாடல்கள் நம்ம சொல்கிறோம். வைதிகத்தை எதிர்த்தது, ஆதிக்க மரபை எதிர்த்தது, அதெல்லாம் சொல்லக்கூடிய வேளையில் பெண் உடல்களை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அது ஆண்களை முதன்மைப்படுத்தின ஒரு மரபாகத்தான் நம்ம சித்தர் பாடல்களை பார்க்க முடியுது. அப்போ பெண்கள் வந்து பெண்களும் சரி அவைதீக மரபலியே கூட பெண்களுக்கான இடம்ங்கிறது மிகவும் குறைவாக தான் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ பெண்களை இந்த ஒரு மாற்று ஒரு உலகுக்குள்ளே இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு காப்பியமாக சீத்தலை சாத்தனார் கட்டமைக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல தான் எல்லா கதாபாத்திரங்களும் இந்த பௌத்த நெறியை ஏதோ ஒரு இடத்துல அது விளக்கக்கூடிய இடத்துல இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் சிலப்பதிகாரத்தில் அப்படி நம்ம பார்க்க முடியாது. சிலப்பதிகாரத்தில் இறுதியாக அதனுடைய இலக்கே வந்து அந்த 3 உண்மைகளை சொல்லணும். அது குறிப்பாக கண்ணகியை ஒரு தெய்வ நிலைக்கு கொண்டு போய் விடணும். கண்ணகி ஆதிக்க மரபை எதிர்த்து வர்ற வரைக்கும் அது சரியான போக்காக நம்ம பார்க்க முடியும். அதுவே மாதவியோடு கோவலன் போகக்கூடிய நேரத்தில் அது எல்லாமே வந்து ஆதரித்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண் உடல் தன்னுடைய கணவனுக்குன்னு ஒரு துயரம் வரும் பொழுது மதுரையை தீக்கிரையாக்குறா. ஆனால் இந்த இடத்துல மணிமேகலை தன்னுடைய அம்மானு கருதக்கூடிய கண்ணகியிடம் போய் கேட்குறா, உன்னுடைய கணவன் இறந்ததுக்காக மதுரையை எதிர்ப்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? ஏன்னா உயிர் கொல்லாமை தான் சமணத்தினுடைய அடிப்படை. அதே போல் பௌத்தத்துக்கும் அதுதான். எல்லா உயிர்களையும் உயிர்களாக பார்ப்பது, இங்கே மனிதர்கள் விலங்குகள் அப்படின்னு பார்க்காம எல்லாத்தையும் உயிராக பார்ப்பது பௌத்தத்தினுடைய அடிப்படையாக இருக்குது. அப்போ உயிர்கள் வந்து அதில் தீக்கிரையாகத்தானே போகுது. அப்போ இது வந்து சரியான போக்கு இல்லை அப்படிங்கிறத சீத்தலை சாத்தனார் தன்னுடைய கொள்கையை மணிமேகலைங்கிற ஒரு உருவத்தில் வைத்து கொண்டு திரும்ப திரும்ப அதை சொல்லிகிட்டே இருக்கார். அப்போது இதுக்குள்ளே என்ன இது இருக்குது அப்படின்னா, முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது உயிர் கொள்ளாமை, உயிர்களை கொள்ளாமல் உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ளே முக்கியமானதாக இருக்குது. அப்புறம் அடுத்தது இதை வந்து மார்க்சியத்தோட பெரியாரியத்தோட மணிமேகலையை கொண்டுட்டு போகிற இடம் அது ரொம்பவுமே முக்கியமான இடம்னு நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு புத்தத்தினுடைய அடிப்படையே ஆசையே துக்கத்துக்கு அடிப்படையான துன்பத்துக்கு அடிப்படையானது சொல்கிறாங்க. இப்போ 4 வகையான உண்மைகளை அவர் சொல்கிறார். ஒன்று துக்கம், துக்கத்துக்கான தோற்றம், அதே போல் துக்க நீக்கம், துக்கத்தை நீக்குவதற்கான வழி. இதுதான் புத்தருடைய 4 முக்கியமான கொள்கைகள். அதில் துக்கம் அப்படிங்கிறத அவர் துன்பம் ஆசை அப்படிங்கிறத எதை சொல்கிறார் அப்படின்னா, ஒன்றின் மீது வைத்திருக்கக்கூடிய பற்றின் காரணமாக நமக்கு வரக்கூடிய துயரம். அந்த துயரம்ங்கிறது எதனால் வருது அப்படின்னா, எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறது முழுமை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். எல்லாமே குறைபாடுகளோடு இருக்குது. அதனுடைய திருப்தியின்மை தான் நமக்கு துயரத்தை கொடுக்கிறது. அப்போ ஒன்றை நம்ம முழுமையாக இருக்கணும்னு நம்ம நினைத்து கொண்டு தேடுறோம். அதுதான் வந்து துயரத்துக்கான அடிப்படையாக இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் அழகு அழகில்லை அப்படிங்கிறத அந்த பைனரிக்குள்ளேயே அவர் போகலை.
உண்மை பொய் அப்படிங்கிற பைனரிக்குள்ளேயே அவர் போகல. ஏன் அப்படின்னா மேலை தத்துவ மரபும் நமக்கு இங்கே இந்தியாவில் இருந்த சில தத்துவ மரபுகளுமே கூட எப்படி வைக்குது அப்படின்னா இரண்டே ரெண்டு கருத்துக்களை தான் சொல்லும், இரண்டே ரெண்டு உண்மைகளை சொல்லும். ஒன்றா உண்மை இருக்கணும் அல்லது பொய்ன்னு இருக்கணும், நடுவில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத அது ஒன்று சொல்லும். ஆனால் மிடில் பாத் அப்படிங்கிற பட்ட ஒரு நடுவழி பாதையை திரும்ப திரும்ப பௌத்தம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த அது வந்து நாகார்ஜுனர் வந்து திரும்ப திரும்ப அதை சொல்கிறாரு. பின்னாடி புத்தருக்கு பின்னாடியும் கூட அதை வந்து வளர்த்தெடுக்கிறாங்க. அப்போ இந்த நடுவழி பாதையை நம்ம எடுத்துக்கொண்டா இந்த துன்பம் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது அப்படிங்கிறத அது வந்து சொல்லுது. அதே போல் இந்த மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது புத்தத்தினுடைய அடிப்படை. அதை நம்ம புரிந்து கொண்டோம்னா இந்த துக்கம்ங்கிறத நம்ம பெற வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே மாறக்கூடிய ஒன்று தன்மையோடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அணுக முடியும். இல்லை மாறாது இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம அணுக ஆரம்பித்தோம்னா அதன் மீது பற்று அதிகமாகுது. அப்புறம் அந்த பற்றின் காரணமாக நமக்கு துயரம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத அந்த கருத்து சொல்லுது. அது வந்து மார்க்சியத்தில் அது ஒரு முக்கியமான கருத்து. அதாவது எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது, மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறது மார்க்சியத்தினுடைய அடிப்படை. அந்த தன்மையை இவர் எடுத்துக்கிறாரு. ஆமார்க்ஸை எடுத்து பௌத்தத்தோட ஒப்பீடு செய்கிறாரு. மார்க்சியத்திலையும் இந்த பைனரிக்கு எதிர்நிலையான சில கருத்துக்களும் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன்னா நமக்கு வந்து பின்னமைப்பியல் வந்ததுக்கு அப்புறமா உண்மை பொய், அதே போல் பின்னவீனத்துவம் போஸ்ட் மாடர்னிசம் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு அது வந்து பன்மைகளை சொல்லுது. அதாவது ஒற்றைத்தன்மை அப்படிங்கிறது அது எதிர்க்குது. ஏன்னா அது வந்து அதிகாரத்தை நிலைநிறுத்தோன்னு சொல்லுது. அப்போ பைனரி அப்படிங்கிறத எதிர்த்து பன்மைத்துவம்ங்கிறத ஒன்று இருக்குது அப்படிங்கிறத, பல்குரல் தன்மையை பின்னமைத்துவம் பேசுது. அப்போ இந்த இடங்களெல்லாம் பௌத்தத்தோட இணையக்கூடிய இடமாக இருக்கிறது. அது வந்து நம்ம மணிமேகலையில் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத அது சில கதாபாத்திரங்கள் மூலமாக திரும்ப திரும்ப அதை வலியுறுத்துகிற இடங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதே போல் அந்த கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது புத்தத்துக்குள்ளே இருக்கும். புத்தத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல வழிபாடுகள் இருக்கும். நீங்கள் கண்ணகி வந்து மதுரைக்கு போகும் பொழுது சம்பாவதி தேவியும் வழங்கிட்டு போவாங்க, அரவணடிகளையும் வழங்கிட்டு போவாங்க, சமண சமய வழிபாட்டையும் வழங்கிட்டு போவாங்க. அப்போ பல திருமாலை வழிபடுவாங்க. அப்போ பல தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடமாக அது இருக்கும். அது வந்து முக்கியமானது. சமண சமய காப்பியத்தில் சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலும் சமண கடவுள்களும் வைணவ கடவுள்களும் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி காட்டுறது அப்படிங்கிறது இந்த சமூகத்தில் பல்வேறு விதமான வழிபாட்டு மரபுகள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 இணக்கமான சூழலை அது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாடு ஒரு மத வழிபாட்டு நம்பிக்கைகளில் ஒரு இணக்கமான சூழ்நிலையோடு இருந்தது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சான்றாக நம்ம வந்து கொள்ளலாம். இன்னொன்று அது ஒரு பன்மைத்துவமான ஒரு பிரதிநிதித்துவத்தை அங்கே முதன்மைப்படுத்துறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல கடவுள் வழிபாட்டையும் மறுக்கக்கூடிய இடத்துல பௌத்தம் முதன்மை பெறுது. அப்போது கடவுள் வழிபாட்டை எதிர்க்கிற இடத்துல அது உலகாயுத கோட்பாடாக இருக்குது. அது பெரியார்கிட்டையும் நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஏன்னா பெரியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய கருத்து யார் சொல்லியிருந்தாலும் நானே சொல்லியிருந்தாலும் கூட அந்த கருத்தை நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும், கேள்விகளோடு அணுகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு கருத்தை அதோட இணைக்கிறார். கடவுள் மறுப்பை தாண்டி அந்த இடத்துல பகுத்தறிவு அப்படிங்கிறத எடுக்கிறார். அப்போ ஒன்றிலிருந்து விடுதலை அடைவது தான் பௌத்தத்தினுடைய அடிப்படை. எல்லா பற்றுகளிலிருந்து விடுதலை அடைவது. அப்போ ஒன்றை தெரிந்து கொண்டு அதிலிருந்து விடுதலை அடைவது தான் அதனுடைய பற்றற்ற நிலையை நோக்கி போகிறதா பௌத்தத்தினுடைய அடிப்படை. அதை பெரியார்கிட்டையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதனால தான் பெரியார் என்ன பண்ணுறாருன்னா கடவுளையே அவர் தூக்கி வீச சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல இன்னொன்று வந்து கூட பகுத்தறிவு அப்படிங்கிற ஒன்று வந்து இறைக்கிறார். அப்போ அறிவுவாதத்துக்கு, அறிவு முதன்மைவாதத்துக்கு பௌத்தமும் பெரியாரியமும் முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அப்போ பௌத்தத்தை நம்ம இதோட இணைத்து விரிவாக்கம் செய்கிறதுக்கான இடத்தையும் மார்க்ஸ் வந்து காட்டுறத நம்ம பார்க்கலாம். அதே போல் அது நமக்கு பல இதுவும் தெரியும். அந்த அசோகர் சிறைச்சாலைகள் எல்லாம் அறச்சாலையாக மாற்றினார். அதே போல் நம்ம மணிமேகலையிலும் உதயகுமாரனுடைய தந்தை அறச்சாலையாக மாற்றிய செய்தி அதெல்லாம் வந்து விரிவாக்கமாக காட்டுறாரு. ஏன் வந்து சிறைச்சாலைகளை எல்லாம் வந்து அறச்சாலையாக மாற்றுறாங்க அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சமகால அரசியலையும் அதோட இணைக்கிறார். சிறைச்சாலைகள் வந்து எப்படி அதிகாரத்துக்கு அணுக்கமானதாக இருக்கிறது, குற்றங்களை வந்து அதிகாரத்தோடு இணைத்து வைத்திருப்பதற்காகத்தான் திரும்ப திரும்ப சிறைச்சாலைகள் வைக்கிறாங்க. உண்மையிலேயே சிறைச்சாலைகள் நமக்கு அறிவை புகட்டக்கூடிய இடத்துலையோ அல்லது குற்றங்களை தடுக்கக்கூடிய இடத்துலையோ அது இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ குற்றங்கள் அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. சிறைச்சாலைகள் வரலாற்றில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிகாரம் திரும்ப திரும்ப குற்றங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதான் அந்த இடத்துல. அப்போ மணிமேகலையினுடைய கருத்து இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சிறைச்சாலைகளில் பார்க்கக்கூடிய நிறைய கொலைகள், சிறைச்சாலை மரணங்கள், அதே போல் பாலியல் அத்துமீறல்கள்,
புகைப்பழக்கங்கள், இது போல் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிறது, இதெல்லாமே நடக்குது. அதை தாண்டி தனி மனித ரீதியாக மனிதர்களுக்கு மன உளைச்சல்கள், குடும்ப ரீதியான நினைப்பு, அதன் மூலம் வரக்கூடிய அழுத்தங்கள், மீண்டும் குற்றங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களாகவும் சிறைச்சாலைகள் குற்றவாளிகளை மீண்டும் குற்றவாளிகளாகவே மாற்றுகின்றன அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல சிறைச்சாலைகள் உண்மையிலேயே அறச்சாலை ஆகணும் அப்படிங்கிற அந்த மணிமேகலை கருத்து இன்னைக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படிங்கிற சமகால தன்மையோடு அவரை இணைக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் ஒரு ஒரு இன்னைக்கான ஒரு சமகால காப்பியமாக மாற்ற இடமா அதை நான் பார்க்குறேன். அதே போல் புத்தம் சொல்கிறது என்னென்னா, சாதி, மதம், வர்ணம் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அதுக்கு காரணம் என்னென்னா, புத்தர் ஏற்றுக்கொண்ட கொள்கை அதுதான். ஏன்னா உபநிடதங்களில் நமக்கு வேத சாரத்தில் எப்படி வருதுன்னா, ஆத்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆத்மன் அப்படின்னு வர்றதை நம்ம பார்க்குறோம் உபநிஷத்தில். இவர் என்ன சொல்கிறாரா, அனாத்மன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மாறாதது அப்படிங்கிறது தான் ஆத்மாவுடைய அடிப்படை. ஆனால் மாறக்கூடியதுங்கிறது தான் அனாத்மாவினுடைய அடிப்படை. எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால் எதன் மேலேயும் நம்ம பற்று வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல குடும்பம், உறவு, சொந்தங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் நம்ம எல்லாத்துலேருந்தும் நம்ம பற்றுகளை நீக்கும்போது அப்போ யாரை நான் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது, பற்று அப்படிங்கிறது தேவைதான் படுது. ஒரு இடத்துல எந்த இடத்துல பற்று தேவைப்படுதுன்னா, எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் அப்படிங்கிற இடத்துல பற்று தேவைப்படுது. அதனால தான் திருக்குறளையும் கூட பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக அப்பற்றை அப்பற்றை விடற்கு அப்படின்னு சொல்கிறாரு. பற்றை நீங்கள் விடுங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த பற்று விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். யாருடைய பற்று அப்படின்னா, இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய ஆசைக்கு காரணமான பற்றை. அப்போ அந்த பற்றை நம்ம விடணும்னா எந்த பற்றை பிடித்தாகணும் இல்லையா? ஏதோ ஒன்று விடணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது நீங்கள் பற்றி கொண்டாக வேண்டும். அதுதான் இருக்குது. அதுக்கு நாம் இணைச்சு பார்த்தோம்னா, இங்கே இதில் கடவுள் வாழ்த்தில் வரக்கூடிய வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடுமை இல்லை. அதாவது ஒன்றன் மீது விருப்பமோ ஒன்றன் மீது வெறுப்போ கொண்டக்கூடிய அந்த பற்றை நம்ம விட்டுட்டோம்னா போதும். அப்படி ஒருத்தன் ஒருத்தங்க இருப்பாங்க. அவர் அப்படியானவரை நம்ம பற்றி கொண்டா இந்த இடத்துல நமக்கு இந்த உலகத்திலிருந்து நம்ம விடுதலை அடைந்துடலாம் அப்படிங்கிறதான் இதனுடைய சாராம்சம். அப்போ இது ஒரு விதமான ஒரு ஊடலைத்தன்மையை நம்ம அதுக்குள்ளே நம்ம பார்க்கலாம். பௌத்த தத்துவம் பரவலாக பல்வேறு விதமான சமய மரபுகள்லையும் ஊடாடி இருக்கிறத நம்ம இதோட இணைச்சு பார்க்கலாம். அப்போது இதுக்கெல்லாம் இறுதியாக அந்த பசி அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப மணிமேகலை வலியுறுத்துது. நான் முன்னாடி சொன்ன அந்த ரயில் பயணத்தில் பார்த்த அந்த பசிங்கிற அந்த பிரச்சனை வடநாடுகளில் இன்னும் பசி பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் அந்த நிலங்கள் பெரிய பெரிய முதலாளிகள் கையில் இன்றைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரியான சூழல் இருக்க தான் செய்யுது, இல்லை நாம் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே பெரிய ஒரு அரசியல் மாற்றம், ஒரு பண்பாட்டு மாற்றம் நம்மளுக்கு கடந்த 2 நூற்றாண்டுகளை நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாற்றம் அப்படிங்கிறது எதனூடாக வருது அப்படின்னா, நமக்கு இந்த பண்டைய இலக்கிய மரபுகள் இருந்து தான் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது மணிமேகலை நான் முன்னாடி ஒரு விமர்சனத்தை வச்சேன். இங்கே நமக்கு திராவிட இயக்கங்களோ அல்லது பொதுவுடைமை இயக்கங்களோ மணிமேகலைக்கு அவ்வளவாக முக்கியத்துவத்தை கொடுக்கல அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இருந்தாலும் கூட அது பண்பாட்டு ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு. அது காரணம் என்னன்னா, அந்த உணவு அப்படிங்கிற ஒன்று. ஏன் அடிப்படையில் எல்லா மனிதர்களும் எதை நோக்கி ஓடுறாங்க? நம்ம கொஞ்சம் ஒரு கிரியேட்டிவாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கண்களை மூடிக்கொண்டு நம்ம அப்படி யோசிச்சும் கூட பார்க்கலாம். ஒரு பெரிய பெரிய கார்களில் அல்லது சொகுசான வாழ்க்கையில், ரயில் பயணங்களில், விமானங்களில் அல்லது ஒரு பரபரப்பாக எதையோ நினைத்து கொண்டு நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதை நோக்கி இவ்வளவு பரபரப்பாக நம்ம ஓடுறோம்? ஏன் இவ்வளவு லட்சமான பணங்களை கொட்டி பெரிய பெரிய கட்டடங்கள், தொழில் நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள் அல்லது படிக்க போகிறது ஏதோ வேலையை நோக்கி நம்ம ஓடுறோம்? அல்லது ஆசிரியர்கள் நம்ம அந்த சமூகத்துக்கு நல்லது சொல்ல போகிறோங்கிறதுக்காக நினைத்து கொண்டு அப்படியே ஒரு கர்வத்தோடு நிற்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இது எல்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னால், இந்த 3 வேளை உணவுக்காக மட்டும்தான் நம்ம ஓடுறோம். உணவு அப்படிங்கிறத ஒட்டி தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த வாழ்க்கை, நான் உலகம்னு சொல்கிறது இந்த இடத்த மனிதர்களுடைய உயிரினங்களுடைய வாழ்க்கை அப்படி சுற்றிகிட்டே தான் இருக்குது. அப்போ இந்த உணவை முதன்மைப்படுத்தக்கூடிய இடத்துல மணிமேகலை திரும்ப முதன்மை பெறுது. அதுக்கு அதனுடைய தொடர்ச்சியை நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றில் பார்த்தோம்னா, வள்ளலார் அணையா அடுப்பு, அவருடைய 200 ஆண்டுகள் தொடப்போகுது. அவருடைய அந்த அடுப்பினுடைய தீ எரிந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அட்டை படத்தில் ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்திருப்பாங்க. அகல் விளக்கில்
சுடர் விடக்கூடிய இடத்துல நெல் அரிசி பருக்கை வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ சுடர் அப்படிங்கிறது எதற்கானது அப்படின்னா இருளை வந்து போக்கக்கூடியது. அப்போ வயிறு வந்து நம்ம கிராமங்களில் அல்லது நம்ம பொதுவாக பேச்சு வழக்கில் பேசும்போது வயிறு எரியுது, திகு திகுது எரியுது, காயுது இப்படியெல்லாம் சொல்லுவோம். அப்போ இந்த தீயை வந்து அணைக்கிறதுக்காக நம்ம இன்னொரு தீயை வந்து ஏற்ற வேண்டியது இருக்குது. அதைத்தான் வள்ளலார் வந்து செய்தார். இந்த வயிற்றில் எரியக்கூடிய இந்த 1000 ஆண்டு கால இந்த பசியை நீக்கிறதுக்காக கடலூர் பகுதியில் ஒரு பெரிய ஒரு பணியை அவர் வந்து செய்கிறார். அப்போ அந்த தீ வந்து அணைக்கிறதுக்கு அணையா அடுப்பு இன்னும் எரியுது. அதனுடைய தொடர்ச்சியாக நமக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி ஆட்சி காலத்தில் உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் ஒரு முயற்சி தொடங்குறாங்க. அது காமராசர் வந்து விரிவு செய்கிறாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் காலத்தில் அது சத்துணவாக மாறுது. அதுக்கு பின்னாடி வந்த எல்லா ஆட்சிகள்லையும் அது வந்து வெவ்வேறு வடிவங்களில் போயிருக்கு. இன்றைக்கி அது காலை உணவு திட்டமாகவும் கூட வந்திருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ உணவு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பண்பாட்டு அரசியலோட இங்கே நம்ம இணைஞ்சிருக்கு. இப்போ கோவில்கள் அன்னதானங்கள் கொடுக்கறது திட்டங்கள் அதையெல்லாம் நம்ம அதோட இணைச்சு நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல இந்த மணிமேகலை சொல்கிற இடம் ஒரு சில வரிகள் மட்டும் நான் படித்து காட்டுறேன். ஏன்னா அது மணிமேகலையை திரும்ப திரும்ப அதை வலியுறுத்திட்டே வர்ற ராமாக்ஸும் அந்த வரிகளை எடுத்து எடுத்து காட்டிகிட்டே இருக்கார். பசிப்பினி அகற்றல் அப்படிங்கிறதா முக்கியமானது. அப்படிங்கும்போது எந்தெந்த இடங்கள்லாம் அப்படி வருது அப்படிங்கும்போது பசியும் பிணியும் பகையும் நீங்கி வகியும் வளனும் சுரக்கன வாழ்த்தின்னு ஒரு இடம் அந்த விழாவரை காதையில் தொடங்கும் போதே வரும். ஏன் அப்படின்னா இந்திர விழா எடுத்த இந்திரனுக்கு வந்து விழா எடுக்கிறது சித்திரை பௌர்ணமி நாள் நடக்கும். அப்போது அதை அந்த விழா எடுக்கிற காலத்தில் அவர் வந்து வாழ்த்து பாடலாக கடைசியாக அதை வந்து கொடுத்துருப்பார். ஏன் அப்படின்னா இந்திர விழாங்கிறது ஒரு செல்வாக்கான ஒரு கொண்டாட்டமான ஒரு காலகட்டம். அது அரசர் மரபோடும் ஒரு உபரி உற்பத்தி உருவான காலத்தில் உருவான அந்த விழா. அதை வந்து இந்த இடத்துல அது விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. அந்த விழா கொண்டாடுற இடத்துல இந்த காப்பியம் எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறத அது காட்டுது. அப்புறம் அடுத்தது இன்னும் சில இடங்களில் எல்லா உயிர்களும் பசி நீங்கி வருக அப்படின்னு மணிமேகலை ஒரு இடத்துல கூப்பிட்றா. அடுத்தது அவள் கையில் அந்த வச்சை பாத்திரம் கிடைத்ததுக்கப்புறம் அப்படி கூப்பிட்றா. இன்னும் ஒரு இடத்துல ஆற்றாமாக்கள் அரும்பசி ஆற்றுனருக்கு அளிப்போர் அறவலை பகர்வோர் ஆற்றாமாக்கள் அரும்பசி களைவோர் உலகின் மெய்நெறி வாழ்க்கை மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உயிர்கொடை பூண்ட உறவோராகி கயக்கரு நல்லறம் கண்டனை என்று வருது. அப்போ உண்டி கொடுத்தவர், உணவு கொடுத்தவர் உயிர் கொடுத்தவராக மாறுகிறார் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஒரு கருத்து. அதே போல் அது ஒரு புரட்சிகரமான வாசகம் அப்படிங்கிறத நான் வந்து உணர்றேன். அதாவது மணிமேகலையினுடைய ஒரு இந்த வரி உண்மையிலேயே வரலாற்றில் ஒரு புரட்சிகரமான வரியாக இருக்கும். எதையும் நாம் வந்து பேசுகிறோம். ஆனால் இந்த ஆமாக்ஸும் கூட அதை சொல்கிறாரு. இந்த அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிறது உண்மையிலேயே அருமையான கற்பனை பாத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த படைப்புகள்லேயே அதி உன்னதமான படைப்பு அப்படின்னு சொன்னால் அந்த அக்ஷய பாத்திரம். அந்த அக்ஷய பாத்திரம் மணிமேகலையினுடைய கையில், அது குறிப்பாக பெண்ணுடைய கையில் கிடைக்குது. எதுக்குன்னா உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பசியை போர்ப்பதற்காக அதை நீக்குது. அப்போ மண் உயிர் பசிகட எடுத்தனல் பாத்திரம், அந்த அவள் எடுத்த பாத்திரம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, எப்படி வீரயோக காலத்தில் வீரர்கள் வந்து போருக்கு போவதற்காக பெரிய பெரிய ஆயுதங்களை கையில் எடுக்கிறார்களோ, நீதிபதி தீர்ப்பு எழுதுவதற்கு தன்னுடைய கையில் பேனாவை எடுக்கிறாரோ, அல்லது ஒரு பெரிய அரசாங்க திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சரோ அல்லது முதன்மை அமைச்சரோ வந்து கையில் பேனாவை எடுக்கிறாங்களோ, அதுபோல் அது ஒரு பெரிய ஒரு புரட்சியை போன்ற ஒன்றாக இந்த வரிகளை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பசி போப்பதற்காக அவள் கையில் பாத்திரத்தை எடுத்தாள் அப்படிங்கிற ஒரு இது. அப்போ இந்த வகையில் இது ஒரு அளவை சார்ந்த அதாவது ஒரு தர்க்கம் சார்ந்த இந்திய தத்துவ மரபில் ஒரு விவாதத்தை நிகழ்த்தி இருக்கக்கூடிய, அதாவது தமிழுக்கு ஒரு புதிய தத்துவத்தை கொடுத்துருக்கக்கூடிய இடத்துல மணிமேகலை முக்கியத்துவம் பெறுது. அதை வந்து ஒரு கட்டுரைகளினுடைய சிறு சிறு தொகுப்புகளாக அது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால அரசியலோடு சமகால தத்துவங்களோடு இணைத்து, குறிப்பாக மேலை தத்துவ மரபிலிருந்து கீழை தத்துவ மரபு எப்படி வேறுபடுது அப்படிங்கிறத ஆமாக்ஸ் வந்து சுட்டி காட்டியிருக்கிறார். அதாவது ஒரு மேலை தத்துவ மரபிலிருந்து இது எப்படி வேறுபடுது அப்படின்னு கேட்டால், உண்மை பொய் அப்படிங்கிற ஏதாவது ஒரு கருத்துக்குள்ளே நிற்காம அது வந்து இரண்டையும் கடந்து இன்னொரு வழி இருக்குது அப்படிங்கிறத தேடி
எதுவுமே ஒரு நிலை இல்லை, இது மாறிக்கொண்டே இருக்கும். எல்லா அளவிகளை கூட நம்ம மதிப்பீடு செய்வதுக்கு கூட மாறக்கூடிய தன்மையிலிருந்து நம்ம அளவீடு செய்யணும். இன்னார் இன்னார் இப்படின்னு நம்ம ஒரே ஒரு முத்திரையை குத்தி விடாமல் அது அப்படி மாறுவதுக்கான காரணங்களை ஒரு காரணகாரியத்தோடு நம்ம தேடணும். அதிலிருந்து நம்ம விடுதலை அடையணும் அப்படிங்கிற ஒரு விடுதலை அரசியலை பேசக்கூடிய இடத்துல பௌத்தம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியிருக்கிறத இந்த கட்டுரைகள் மூலமாக நம்ம விரிவாக பார்க்க முடியும். இன்னொரு செய்தி என்னென்னா, இந்த நூலை வாசிக்கும் பொழுது இந்த இந்த மணிமேகலையை நம்ம தமிழ் சமூகத்தில் ஒரு பண்பாட்டு தளத்தில் வேறொரு வடிவங்களில் நம்ம கொண்டுட்டு போகணும். ஏன்னா ஒரு கடந்த ஆண்டு நடந்த ஒரு கூட்டத்திலையும் கூட நான் அந்த கருத்தை நான் சொன்னேன். நம்ம குழந்தைகளுக்கான ஒரு இலக்கியங்களாக மாற்றுவது, திரைப்படங்களில் இது அந்த கருத்துக்களை வேறு வடிவங்களை கொண்டு போகிறது, இதை வைத்து முக்கியமான விவாதங்களை வரலாற்றில் நம்ம கட்டமைக்கிறது, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தேவையானதாக உணர முடியுது. அதை இந்த கட்டுரைகளை வாசிக்கும்போது அதை நல்லாவே உணர முடியுது. குறிப்பாக மேலை நாடுகளில் மணிமேகலைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டில் தமிழாய்வாளர்கள் கொடுக்கல அப்படிங்கிற விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறாரு. அது குறிப்பாக கல்வி புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை முன்னெடுத்து பார்க்கணும் அப்படின்னு இது தோணுது. அதுக்கேன்னா மேலை நாட்டில் தோண்டி இருக்கக்கூடிய 2-3 ஆய்வுகளை முன்னோடியாக வைத்துக்கொண்டு அவர் பேசுகிறார். அந்த அளவில் அது முக்கியமான நூல்னு பார்க்குறேன். இன்னொன்று, பதிப்பு சார்ந்து பேசணும் அப்படின்னு சொன்னால் நல்ல நிறைய நூல்களை வெளியிடக்கூடிய எழுத்து பிரசுரம் இங்கே இந்த நூலில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கணுமோ பதிப்பில் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய எழுத்து பிழைகள் இருக்குது. அப்புறம் 2வது தொகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய திரும்ப திரும்ப வரக்கூடிய கருத்துக்கள் படிக்கிறதுக்கு ஒரு சோர்வை தட்டுது அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. ஒரு ஆய்வு நூலுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவங்கிறது அதனுடைய பதிப்பு பணிகள் தான் அதை ஒரு இடத்த கொடுக்கும். பதிப்பு அப்படிங்கிறது முக்கியமானது. அந்த கவனத்தை அவங்க செலுத்துவாங்க அடுத்த பதிப்பில் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு சில இடங்களில் பிழைகள் இருந்தாலும் கூட பரவாயில்லை. ஏன்னா நிறைய பிழைகள் மலிந்த ஒன்றாக, அது குறிப்பாக 2வது தொகுதி பார்க்க ஒரு உண்மையிலேயே வழியை கொடுத்தது. ஒரு தமிழ் மாணவராக அதை பார்க்கும்போது அது சரி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை முன்வைத்து கட்டாயமாக எல்லாரும் இந்த நூலை வாசிக்கணும். குறிப்பாக பண்பாட்டு தளத்தில் மணிமேகலையை நம்ம இன்னும் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.